Hello everyone. இன்னைக்கு நம்ம Pearl CDC Juniorல கேரளா ஸ்டைல் சட்டி பத்ரே இல்லனா வந்து அடுக்கு ரொட்டி இது வந்து எப்படி பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து கேரளா ஸ்டைல் லசானியா அப்படிங்கிறது கூட வந்து சொல்லுவாங்க. லேயரா pancake chicken மசாலா இதெல்லாம் வந்து வெச்சு வந்து சட்டியிலே வந்து பண்ண போறோம். இது வந்து டிஃபனுக்கு, டின்னருக்கு, ஸ்நாக்ஸ்க்கு, இஃப்தாருக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மைதா மாவு வந்து 1.5 கப் வந்து எடுத்துர்க்கேன். இதுல கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கணும். இப்போ தண்ணி வந்து கொஞ்சமா வந்து சேர்த்து வந்து இது வந்து ஒரு செமி திக் பேட்டர் இட்லி மாவை விட கொஞ்சம் தண்ணியாக வந்திருக்கணும். இல்லைனா தோசை மாவு பதத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா வந்து கட்டி எதுவும் இல்லாத மாதிரி வந்து கரைச்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம பேனில் ஊற்றி பேன்கேக் மாதிரி வந்து போட்டு எடுக்க போகிறோம். இதுக்கு பதில் நீங்கள் சப்பாத்தி மாதிரி வந்து பிசைஞ்சிட்டு ரொட்டி மாதிரி கூட வந்து போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்திருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா ஸ்மூத்தாக தின்னாக கரைச்சாச்சு. இப்போ இதை வந்து ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஊற்றி நம்ம வந்து இதை வந்து பேன்கேக் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போது நான்ஸ்டிக் பேன் வந்து சுட வச்சுட்டு இது வந்து ஒரு கரண்டி ஃபுல்லாக வந்து ஒரு மாவு வந்து ஊற்றிட்டு இப்போ நல்லா இப்படி சுற்றி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த சட்டி பத்திரி பண்ண போகிற அந்த பேன் வந்து இந்த சைஸ்க்கு வந்து இருக்கும். நம்ம போடுற அந்த பேன் கேக் வந்து அந்த சட்டி சைஸ்க்கு இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக வந்திருக்கும். இப்போ ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை வந்து ஒவ்வொரு சைடாக திருப்பி விட்டு இது நல்லா இப்படி கொஞ்சம் அந்த மேலெல்லாம் வந்து ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வந்து நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். ஆயில் எதுவும் விட தேவையில்லை, நம்ம நான்ஸ்டிக்கில் பண்ணுறனால. பாருங்கள், இப்போ நம்ம பேன்கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது மாதிரி அந்த ஃபுல் பேட்டர்லையும் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு கடாயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சின்னதாக வந்து நறுக்குனதை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. இது ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு தேவையில்லை, உங்களுக்கு கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நீங்கள் கிண்டினா போதும். இப்போ இதில் வந்து ஒரு பச்சை மிளகாய் நறுக்குனது வந்து சேர்த்துக்கிறோம். இப்போ இதையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஹீட்டில் இல்லைனா சிம்மில் வச்சு வந்து பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து கொத்தமல்லி இலை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லா சின்னதாக வந்து நறுக்குனது நல்லா வாஷ் பண்ணிட்டு சின்னதாக நறுக்கிட்டு இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் இதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் ஒரு தக்காளி, 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன இஞ்சி துண்டு போட்டு அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கணும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து நான் சிக்கன் வேக வச்சு அதை வந்து போன்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு கப்பு அளவுக்கு வந்து சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கன் நமக்கு இருக்கிற மாதிரி வந்து போட்டுக்கோங்க. இல்லைனா ஒரு 200 கிராம் சிக்கன் வந்து அளவு வச்சுக்கோங்க. இப்போ இது இந்த மசாலா விட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும். இப்போ இதில் மிளகுத்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா வந்து கறி மசாலா வச்சுருந்தீங்கன்னா அதுவும் சேர்த்துக்கோங்க, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இப்படி நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி நல்லா வந்து வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம சிக்கன் மசாலா பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம பேன்கேக்கு நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம் இல்லையா, இதில் வந்து ஒரு அந்த நம்ம கரைச்ச மாவில் வந்து நமக்கு வந்து 7 பேன்கேக் வந்திருக்குது. இப்போ இதில் வந்து 3 முட்டை, 1 கப்பு பால், அப்புறம் கொஞ்சமாக வந்து உப்பு, மிளகுத்தூள், மஞ்சத்தூள் இது போட்டு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ நம்ம இந்த பேனில் தான் நம்ம சட்டி பத்திரி பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து அடுப்பு ஆன் பண்ணதுக்கு முன்னாடி இந்த பேனில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டு ஃபுல்லாக கீழே அடியில் அப்புறம் சைட்ஸ்லலாம் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் இல்லை 3 டீஸ்பூன் நெய் விட்டு நல்லா இப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ நெய் தேய்ச்சதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த முட்டை, பால், இதை வந்து ஒரு லேயர் வந்து ஊற்றிக்கணும். இப்போ நான் வந்து அடுப்பு ஆன் பண்ணலைங்க, அடுப்பு ஆன் பண்ணதுக்கு முன்னாடி நான் லேயர் வந்து போட்டுக்க போகிறேன். இப்போ அந்த பேன்கேக் ஒரு லேயர், அப்புறம் இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன் மசாலா, அது வந்து ஒரு லேயர். இப்போ பேன்கேக்கு அந்த சிக்கன் மசாலான்னு அப்படி மாற்றி நம்ம ரிப்பீட் பண்ணி வந்து போட்டுக்கணும். கடைசி லேயர் வந்து பேன்கேக் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, வேணால் கொஞ்சமாக சிக்கன் மசாலா மேலே ஏதாவது போட்டுக்கலாம். இப்போ கடைசி பாருங்கள், கடைசி லேயர் நான் பேன்கேக் வந்து போட்டேன். சைட்ஸில் கேப் இருக்குதுன்னு பார்க்காதீங்க, நம்ம அந்த முட்டை பால் இதை ஊற்றுறோம் இல்லையா, இது வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணி நமக்கு அழகாக வந்து பேன்கேக் வந்துடும். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி இதை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இப்போ நான் மேலே கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டுக்கிட்டேன், அது வேணால் போடுங்க இல்லை விட்டுருங்க.
இப்போது இப்படி ஒரு மூடி போட்டு வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்து இப்படி அடியில் வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து அடியில் வந்து கருக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அடியில் வந்து இப்படி ஒரு பேன் வச்சுட்டு அப்புறம் குக் பண்ணுங்கள். இப்போ ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் இப்படி வந்து குக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், அந்த முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு ஸ்பேச்சுலா வச்சு எடுத்து விட்டு பாருங்கள், இது நீட்டாக வந்து சைட்ஸ்லேருந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி உங்களுக்கு சைட்ஸ்லேருந்து இப்படி வருதுன்னா இப்போ நீங்கள் அதை இன்னொரு பேனில் வந்து ஃப்ளிப் அவுட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக அழகாக வந்து ஒரு கேக் மாதிரி வந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், அந்த அடியில் ஒரு பேன் வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த சட்டியோடு வைக்கும்போது தான் கருத்துறக்கூடாதுன்னு அடியில் அந்த பேன் வச்சுருந்தோம். இப்போ இந்த பேனை வந்து நீங்கள் டேரெக்டாக அடுப்புலேயே வந்து வைக்கலாம். இது வந்து ஒரு 5 இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் மேலே லைட்டாக வந்து ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வந்து வச்சா போதும். அதாவது அந்த அடிப்பாட்டு கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகணும், அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய சட்டி பத்திரி ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். அதனால தான் இதை கேரளா லசானியா அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா லேயராக வந்து இருக்கும். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு அந்த சட்டியில் காமிக்கும்போது சைட்ஸில் வந்து கேப் இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாகிடுச்சு பாருங்கள். அந்த முட்டை வந்து பார்த்தீங்களா லேயராக வந்து இருக்குது பாருங்கள். ஸோ பேன் கேக் அந்த சிக்கன் அப்படின்னு மாற்றி லேயராக வந்து இருக்கும். இது இஃப்தாருக்கு வந்து பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.